வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி, அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தின் தலைநகர் பனாஜி அருகே ஆர்புரா கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள கடற்கரை பிரபல சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் 6ஆம் தேதி இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் சுற்றுலா பயணிகள் உள்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். கேளிக்கை விடுதியில் சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் ஆர்புராவில் ஏற்பட்ட தீ விபத்தால் மிகுந்த வேதனை அடைந்தேன் எனவும், தீ விபத்தில் உறவுகளை இழந்தவர்களுடன் நான் துணை நிற்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். படுகாயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என கூறியுள்ள அவர், கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் ஆர்போராவில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்தால் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, இது வெறும் விபத்து அல்ல, பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தின் குற்றவியல் தோல்வி எனவும், முழுமையான வெளிப்படையான விசாரணை நடத்தி இதுபோன்று தடுக்கக்கூடிய துயரங்கள் மீண்டும் நிகழாமல் உறுதி செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ்நாடு வளர்க்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 37,000 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழர் நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதையே மதுரை எடுத்து கூறுகிறது எனவும், தென் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப மையமாக மதுரை திகழ்கிறது எனவும் கூறினார். மதுரை கோயில் நகரமாக இருந்தால் மட்டும் போதுமா என கூறிய அவர், தொழில் நகரமாக மாற்ற வேண்டும். பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் தொழில்களை மதுரையில் நிறுவியுள்ளன. மதுரையை தொழில் நகரமாக்குவதே என் ஆசை என தெரிவித்தார். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டு புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மதுரை தொண்டி சாலையில் அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவன் சந்திப்பு, மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்று சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் 950 மீட்டர் தொலைவுக்கு 28 தூண்கள் கொண்ட உயர்மட்ட மேம்பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் பயன்பாட்டிற்காக வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டிக்கு ஆகாய பல்டி என அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜாதி, மத, இன, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறும் ஆட்சி தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி என கூறினார்.
தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு கொள்கையையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது, சமாதானம் என்பது அனைத்து நிலையிலும் மக்களை சமன்படுத்துவது என தெரிவித்தார். மேலும் ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் கட்சி அதிமுக என கூறிய சேகர்பாபு, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டிக்கு ஆகாய பல்டி என விமர்சித்தார். தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியதுதான், ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பலிட்டி என்பார், தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. டெல்லியில் குளிர்காலத்தில் நிலவி வரும் சூழ்நிலையிலும் காற்றின் தரம் மோசமாக நீடித்து வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சித்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசம் என்ற நிலையில் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 279 தரக்குறியீட்டில் இருந்து காற்றின் தரம் இந்த வாரம் 305 ஆக மோசமடைந்துள்ளது. இதனால் முதியோர், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் 5வது புத்தக திருவிழா கண்காட்சியில் சிறை கைதிகளுக்காக தேடி தேடி மாவட்ட ஆட்சியர் புத்தகங்களை வாங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு படைப்பாளர், பேச்சாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் கருத்துக்களை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் புத்தக அரங்கிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி நீண்ட நேரமாக புத்தகங்களை தேடி தேடி வாங்கினார். தொடர்ந்து சிறை கைதிகளுக்காக புத்தகம் வாங்க வந்ததாக கூறிய மாவட்ட ஆட்சியர், வாங்கிய புத்தகங்களை சிறை கைதிகள் படிக்க சிறைத்துறை காவலரிடம் வழங்கினார். இந்நிலையில் 8ஆம் தேதி முடிவடைய உள்ள இந்த புத்தக திருவிழாவை மாணவர்கள் மற்றும் மக்களின் நலன் கருதி மேலும் 3 நாட்கள் நீட்டித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் கழிவு பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் வானுயர கரும்புகை பறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பல்லடம் அடுத்த 6 முத்தாம்பாளையம் பகுதியில் தனியார் கழிவு பஞ்சு குடோனில் இருந்து கரும்புகை வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் பல்லடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூடுதலாக 5 தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் தீ விபத்தால் கழிவு பஞ்சு குடோன் முற்றிலும் தரமட்டமானது. வானுயர கரும்புகை பறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த தீ விபத்து தொடர்பாக பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்யார் புயலால் இந்தோனேஷியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 900-ஐ கடந்துள்ளது. ஆசியாவில் அமைந்துள்ள இந்தோனேஷியா நாட்டின் வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா, அசோ ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்தோனேஷியாவில் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 900-ஐ கடந்துள்ளது. மேலும் 410 பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் முழுவதும் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் 1790க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி, அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.